ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்காவும், இன்ஃபர்மேட்டிவா இருக்க போது. ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். டிசம்பர் 2020ல ஒருத்தவங்க வந்து ₹10,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு டேட்ல அவர் கையில அந்த இன்வெஸ்ட்மென்ட் 14 லேக்க்கு மேல அதாவது பார்த்தீங்கன்னா, பல மடங்கு ப்ராஃபிட் குடுத்துருக்கு. அப்டின்னா யோசிச்சு பாருங்க, என்ன இன்வெஸ்ட்மென்ட்ன்னு. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க இந்த இன்வெஸ்ட்மென்ட்டான கிரிப்டோ கரன்சி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவல்யூஷன் ஆஃப் கிரிப்டோ கரன்சி பத்தி பார்க்கலாம். இப்ப முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பேட்டர் சிஸ்டம்னு ஒண்ணு இருந்தது. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் வந்து அரிசி உற்பத்தி பண்றாரு அப்டின்னா, இன்னொரு ஃபார்மர் பருப்பு உற்பத்தி பண்றாங்கன்னா, இவங்க மார்க்கெட் பிளேஸ்ல மீட் பண்ணிட்டு, இந்த அரிசி உற்பத்தி பண்ண ஃபார்மர் வந்து அவரோட அரிசிய குடுத்துட்டு பருப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாரு. இந்த மாரி பண்ற பண்டை மாற்று முறைக்கு பேர் வந்து பேட்டர் சிஸ்டம் அப்டின்னு சொன்னாங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப வந்து பருப்பு விக்கிறவருக்கு வந்து அவருக்கு அரிசி தேவைப்படல. அதுக்கு பதிலா வேற ஒரு பொருட்கள் வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. காய்கறி வாங்க வேண்டிய நிலைமை இருந்ததுன்னா, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், அதுக்கு பதிலா கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதாவது கோல்டு ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அரிசி விளைவிக்கிற விவசாயி மார்க்கெட் பிளேஸ்ல போயிட்டு அவரோட அரிசிய சேல் பண்ணி, அதுக்கு பதிலா கோல்டு காயின் வந்து வாங்கிப்பாரு. அதே மாரி தான் பருப்பு விக்கிற விவசாயியும் அவரோட பருப்பெல்லாம் சேல் பண்ணிட்டு, அதுக்காண்டி அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு காயினா வாங்கிப்பாங்க. இப்ப அந்த கோல்டு காயின் வச்சு அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ, அத வந்து குடுத்து வாங்கிப்பாங்க. இதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த அரிசி விக்கிற விவசாயியே பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு காயின் வச்சுட்டு அவருக்கு என்ன பொருள் வேணுமோ, அத வந்து ஒரு ஸ்மாலர் குவான்டிட்டியா வாங்கும்போது, அவர் கையில இருக்க கோல்டு காயின குடுத்துட்டு வாங்கிப்பாரு ஈஸியா. இதே இது ஒரு பெரிய வால்யூம் நெறைய குவான்டிட்டில வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நெறைய குவான்டிட்டியான கோல்டு காயின அவர் கேரி பண்ணி வேண்டிய ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது. இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வேல்யூவுக்கு ஈக்குவலா கரன்சி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இதனால பேப்பர் கரன்சி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு மக்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாரும் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதில் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கண்ட்ரியும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டுன்னு இல்லாமல் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அமௌண்ட் வந்து கரன்சி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் கொண்டு போய் விட்டுருச்சு. இதனால என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஒரு ஒரு கரன்சியும் யுஎஸ் டாலரோட லிங்க் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப யுஎஸ் டாலர கோல்டோட லிங்க் பண்ணாங்க ஒரு ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வேல்யூ வச்சு. 1971லேருந்து இப்போ வரைக்கும் ஃபியாட் மணின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. எல்லா கண்ட்ரிலையும் அந்த கான்செப்டை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா 2 கரன்சியோட டிஃபரன்ஸுக்கு வேரியபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் யூஸ் பண்ணுனாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் கரன்சியோட டிமாண்ட்ஸ் அண்ட் சப்ளைஸ் வச்சு தீர்மானிக்கிறாங்க. இந்த ஃபியாட் மணி கான்செப்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பவர் வந்து சென்ட்ரல் பேங்க்குக்கு போயிருது. இப்ப சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும். இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்ப இந்த சென்ட்ரல் பேங்க் தான் வந்து எவ்வளோ நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்குது. இப்ப கவர்மெண்ட் வந்து நெறைய பணம் பிரிண்ட் பண்ணாங்கன்னா, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் கொண்டு போய் விட்டுரும். இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா, 2009ல கிரிப்டோ கரன்சி வந்துச்சு. கிரிப்டோ கரன்சின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சி. இதில சென்ட்ரல் பேங்க்ன்னு ஒரு கான்செப்ட்டே இல்ல. ஸோ நோ மிடில் மேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். உங்களுக்கு கிளியரா புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க மணி சென்ட் பண்ணணும். உங்க பேங்க் அக்கவுண்ட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல் பேங்கிங் இல்ல இன்டர்நெட் பேங்கிங் மூலமா பணம் வந்து அனுப்புவீங்க. அப்ப இங்க மிடில் மேனா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து மிடில் மேனா இருக்காங்க. அதுக்கு அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க உங்க அக்கவுண்ட்லேருந்து. இதே இது வந்து கிரிப்டோ கரன்சில பார்த்தீங்கன்னா, நமக்கு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பதிலா வாலெட் அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம பணம் அனுப்பணும் அப்படின்னா, இன்னொருத்தவங்க வாலெட் அட்ரஸ் தெரிஞ்சா போதும். அதுக்கு நம்ம பணம் சென்ட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப லோ கம்பேரிட்டிவ்லி அதர் டிரான்சாக்ஷனோட அது நம்மளோட வாலெட்லேருந்து டெபிட் ஆயிக்கும். நம்ம இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றோம்ல கிரிப்டோ கரன்சில அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு இதில ஃபுல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். இப்ப கிரிப்டோ கரன்சி வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உலகத்துல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பேர் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு.
நம்ம வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வாலெட்ட வச்சு நம்ம டொமஸ்டிக்ல மட்டும் இல்ல, இன்டர்நேஷனலாவும் பணம் சென்ட் பண்ண முடியும். அதாவது இப்ப இந்தியாக்குள்ள அனுப்புறது நான் சொல்றது டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்னு சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்காங்க. எக்ஸாம்பிள் துபாய்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு கூட இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா நம்ம அனுப்ப முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அவங்களோட வாலெட் அட்ரஸ்க்கு நம்மளால சென்ட் பண்ண முடியும். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் அந்த மாரி எதுவுமே இல்லாம நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நெறைய பேத்துக்கு கிரிப்டோ கரன்சி லீகலா? அதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? எதுவும் ப்ராப்ளம் ஆகாதா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018ல பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி வந்து இந்தியால பேன் பண்ணியிருக்காங்க பை ஆர்பிஐ. அதே இது 2020ல வந்து அந்த பேன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ் ஆஃப் நவ் டுடே வந்து கிரிப்டோ கரன்சி லீகல் தான் இந்தியால அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து ஒரு அசெட்டா தான் கன்சிடர் பண்றோம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு. நம்மளோட போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு இருக்கு. அதில நம்ம கிரிப்டோ கரன்சிய நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணும்போது, நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். கிரிப்டோ கரன்சில வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துட்டு நம்ம பிட்காயின் பார்க்கும்போது 39 லேக்ன்னு போட்டிருக்கு. நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து 8 டெசிமல் வரைக்கும் வந்து அலோவ் பண்ணும். ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு 100, 200 இருந்தா கூட நம்ம அதில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ கரன்சி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கலாம். கிரிப்டோல இப்ப நான் 3 காயின் எடுத்திருக்கேன். அதில ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயின். அது ரொம்ப ஃபேமஸு எல்லாருக்குமே தெரியும். இப்ப பிட்காயின், எத்திரியம் அண்ட் டோஜ் காயின். இந்த 3 காயின் நான் எடுத்திருக்கேன். இந்த 3ல வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிட்காயின் நவம்பர் 2020ல ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணி இருந்தேன் அப்படின்னா, இப்ப மே 2021 அப்ப பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து 41,545 ஆயிருக்கும். இது எத்திரம் பார்த்தீங்கன்னா, ₹10,000 நவம்பர் 2020ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா, இப்ப மே 2021ல அதோட வேல்யூ 71,217. டச் காயின் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நவம்பர் 2020ல 10,000 இன்வெஸ்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா, பல மடங்கு அதாவது மே 2021ல பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ 14,10,459. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளோட போர்ட்ஃபோலியோல இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அதிகப்படியான லாபம் தர இன்வெஸ்ட்மெண்ட்டான கிரிப்டோ கரன்சி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல டீட்டெயிலா மணி எப்படி எவால்வேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம். கிரிப்டோ கரன்சியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கரன்சி இருக்குன்னு பார்த்தோம். அதோட தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? நம்ம 6 மாசம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படின்றதையும் பார்த்தோம். இனிமேல் வரப்போற வீடியோல பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில இருக்க ஒவ்வொரு காயின் பத்தியும் நம்ம டீட்டெயிலா வீடியோ போட போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம நம்ம சேனல்ல அடுத்தடுத்து கிரிப்டோ கரன்சில இருக்க போற காயின் பத்தி டீட்டெயிலா வரப்போற வீடியோவ பாருங்க. வாங்க தமிழ் போல் வளர்வோம்.